உன்னத பாட்டு 17ஆம் பாகம். அன்பானவர்களே, 16ஆம் பாகத்திலே உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தின் 5 வசனங்களையும் உங்களுக்கு விளக்கினேன். அந்த 5 வசனங்களும் எதை காட்டுகின்றன என்றால், மணவாளனாகிய இயேசு தனது மணவாட்டியாகிய சபை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாரோ அந்த எதிர்பார்ப்பை காட்டுகின்றது. இப்போ முழு 4ஆம் அதிகாரமுமே மணவாளன் பேசுவதாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த முதல் 5 வசனங்களிலும் தனது மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பை வெளியிட்ட மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்க போகும் 6ஆம் வசனத்தில் தன்னுடைய நிலையை எப்படி காட்டுகிறார் என்று பார்ப்போம். அந்த ஒரு வசனத்திலே புதைந்து கிடக்கும் சில ரகசியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். உன்னத பாட்டு 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்போம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். இப்போ அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இப்போதான் 16 பாகங்கள் படித்து விட்டோமே. உன்னத பாட்டின் பாதி வழி வரை வந்து விட்டோமே. இருக்கின்றதே 8 அதிகாரங்கள். 4ஆவது அதிகாரத்துக்குள்ளே இப்பொழுது வந்து இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நமக்கு நன்றாய் தெரியும் எந்த விதத்தில் இந்த உன்னத பாட்டு அமைந்திருக்கின்றது என்று. இது ஒரு தீர்க்க தரிசனம். இது இயேசுவையும் சபையையும் காட்டுகின்ற ஒரு புத்தகம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த கவிதையை, இந்த தீர்க்க தரிசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் நுண்ணிய ஆதாரங்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு செய்து வருகிறோம். அப்போ அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு அருமையான வசனம். இதில் புதைந்து கிடக்கின்ற ஒரு ஆவல், ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, மணவாளனுடைய நிலைமை, இன்றைய நிலைமை, இதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இப்போ முதல் 5 வசனங்களிலும் இயேசுவானவர் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை வெளியிடுகிறார். அப்படி அவர் வெளியிடுவதன் நோக்கம் என்ன? இந்த வசனங்களின் அடிப்படையில் சபை தன்னை அமைத்துக் கொள்வாள். தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய சபை இருக்கும். இந்த நம்பிக்கையிலே தான் இயேசுவானவர் 6ஆவது வசனத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். இந்த வெள்ளை போல மலை அப்புறம் சாம்பிராணி மலை என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு முன்னர் பார்ப்போம், இது என்ன இந்த பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும்? எந்த அர்த்தத்திலே மணவாளன் இதை சொல்லுகிறார்? அன்பானவர்களே, இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் வசனம். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, யூதர்களுடைய திருமணங்கள் இரவில் தான் நடக்கும். யூதர்களுடைய கல்யாணங்கள் அந்த திருமண இரவுக்கு 7 நாட்களுக்கு முன்னேயே தொடங்கிவிடும். இப்போ நமது கலாச்சாரங்களிலே திருமணம் நடந்ததற்கு பிறகு விருந்து உபசாரத்தை நடத்துவோம், அப்படித்தானே? ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி விருந்து உபசாரம் 7 நாட்களுக்கு நடக்கும். 7ஆவது நாளும் பகல் முழுக்க அந்த விருந்து உபசாரம் நடக்கும். இரவில் தான் திருமணம் நடக்கும். இப்போ மணவாட்டி அவளுடைய வீட்டிலே இருந்து அழைத்து கொண்டு வரப்படுவாள் மணவாளனுடைய தந்தையின் வீட்டுக்கு. இதை அடையாள ரீதியாய் நாம் பார்ப்போமானால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பாதி வழி வரை வந்து, மத்திய ஆகாயம் வரை வந்து, தனது சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொண்டு, ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அப்படியே கொண்டு போய் அந்த மணவாட்டியை தன் பிதாவின் வீடாம் பரலோகத்திலே விட்டு விடுவார். அந்த 7 நாட்களும் மணவாட்டி மணவாளனின் தந்தையின் வீட்டில் இருந்து ஆயத்தம் பண்ணும் படிக்க அவள் அங்கு விடப்பட்டிருப்பாள். அவள் ஆயத்த பண்ணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
விருந்துபசாரம் நடைபெறும். மக்கள் வந்து உணவருந்தி பரிசு பொருட்களை எல்லாம் வழங்கி அவர்கள் போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளில் திராட்சரசம் குறைவுபட்ட போதுதான் இயேசுவானவர் கானா ஊரிலே கலிலேயாவிலே அந்த திராட்சரசத்தை உருவாக்கி கொடுத்தார். அந்த 7ஆம் நாள் வரும் பொழுது மணவாளனுக்கு பொதுவாக இருப்பு கொள்ளாது. ஏனென்றால் மணவாளனுக்கு யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி 40 வயதில் தான் திருமணம் நடக்கும். நான் அநேக உபதேசங்களிலே இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் உண்மையாக வேதத்திலே கூட சில முக்கியமான நபர்கள் கூட 40 வயது வரை காத்திருக்காமல் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டது உண்டு. இன்று கூட யூதர்கள் 40 வயது வரை இன்றெல்லாம் காத்திருப்பதே கிடையாது. ஆண்கள், மனிதனுடைய ஆயுளும் குறைந்திருக்கின்ற நிலையில் வாலிபர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் யூத காலத்திலே அப்படி அல்ல. யூதர்களுடைய வேத காலத்திலே அப்படி அல்ல. இயேசுவானவர் கூட நான் வெளிப்படுத்தின விசேஷம் கற்றுக் கொடுக்கும் பொழுது கற்றுக் கொடுத்தேன். 33 வயதில் மரித்து உயிர்த்தெழுந்தார். உலகில் அவருடைய வயது இப்பொழுது இல்லை. அவர் இப்பொழுது உலகத்திலே மனிதனாக இல்லை அல்லவா? ஆனால் அவர் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் அவர் ஒரு அடிக்கப்பட்ட ஆடாக காணப்படுகின்றார். சிங்காசனத்தண்டை போய் அவர் அந்த புஸ்தக சுருளை வாங்கி ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கின்றார் என்றெல்லாம் வெளிப்படுத்தலிலே பார்க்கிறோம். அப்போ மறுபடி அந்த 7 வருட காலங்களுக்குள்ளே அவர் பிரவேசிக்கின்றபடினால் 33ஓடு இன்னும் 7 வருடங்கள் சேர்ந்து வெளிப்படுத்தல் 19 வரும் பொழுது அவருக்கு மனித வயதில் 40 வரும் பொழுது யூத கலாச்சாரத்துக்கு அமைய அவர் சபையை திருமணம் செய்கிறார் என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இங்கு நான் அதை தெளிவாய் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது 40 வயது என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, அது கொஞ்சம் பெரிய வயது, அப்படித்தானே? நமது கலாச்சாரத்திலே அநேக ஆண்கள் 40 வயது வரையெல்லாம் காத்திருப்பது கிடையாது. நான் திருமணம் செய்யும் பொழுது எனக்கு 23 வயது. இன்றைக்கு அநேக ஆண்கள் 25, 30 இந்த வயதுகளில் திருமணம் செய்கிறார்கள். அதற்காக 40 வயது வரை திருமணம் செய்யாமல் யாரும் இருப்பதில்லை என்று நான் சொல்லுவதில்லை. ஆனால் பொதுவாய் 40 வயது என்று சொல்லும் பொழுது உலகத்திலே 40 வருடங்கள் வாழ்ந்து விட்டோமே, அது 4 தசாப்தங்கள் என்பது பெரிய ஒரு காலம் அல்லவா? அப்போ அவ்வளவு நாள் திருமணத்துக்கு பொறுமையாக இருந்த மணவாளன் இப்போ 7 நாட்களுக்கு முன்பு மணவாட்டியை கொண்டு வரும் பொழுது அவளுடைய முகத்தை பார்த்து விட்டார், அவளுடைய அழகை கண்டு விட்டார். இப்போ அவள் உள்ளே தான் இருக்கிறாள், ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறாள். இன்று இரவு திருமணம் நடக்கப் போகிறது. இது 7ஆவது நாள். இனி நான் என் தோழர்களோடு போய் ஆயத்தமாகி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியான உணர்வு, அந்த காத்திருக்கின்ற, ஓ இவ்வளவு நாள் காத்திருந்தோம், ஆக்க பொறுத்த நாம் ஆற பொறுத்தால் என்ன என்ற அந்த உணர்வில் அந்த மணவாளன் காணப்படுவார். அந்த உணர்வை ஆண்டவராகிய இயேசு அழகாக இதிலே காட்டுகிறார். என்ன தெரியுமா? பகல் குளிர்ச்சியாகி, பகல் எப்பொழுது குளிர்ச்சியாகும்? மாலையாகும் பொழுது. ஆஹா, நேரம் நெருங்குகிறது, திருமண நேரம் நெருங்குகிறது. அந்த 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 இன்பம், அந்த இன்ப எதிர்பார்ப்பு நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும், ஆஹா இரவு எப்பொழுது வரும், திருமணம் எப்பொழுது நடக்கும் என்ற அந்த ஆவலில் மணவாளனாகிய நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். வெள்ளை போல மலை பரலோகத்தை குறிக்கும், சாம்பிராணி மலை எருசலேமை குறிக்கும். இயேசுவானவர் ஒருவர் தான் அன்பானவர்களே பரலோகம் வரை போனவர். மனுஷர்களில் பிதா அங்கு இருக்கிறார், குமாரன் அங்கு இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் அங்கு இருக்கிறார், தேவதூதர்கள் அங்கு இருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் பரலோகத்துக்கு போய் வரக்கூடிய ஒரே மனிதன் மனுஷகுமாரனாகிய இயேசு. இன்றவர் மனிதன் அல்ல, அது வேறு. ஆனால் அவர் மனிதனாய் வந்தவர் அல்லவா? அவரை தவிர வேறு மனிதர்கள் பரலோகத்துக்கு போனது கிடையாது. நான் அடிக்கடி என்னுடைய உபதேசங்களிலே நான் இவற்றை சொல்லியிருக்கிறேன். ஆவியில் பரலோக தரிசனத்தை பார்ப்பதற்கு நான் விரோதி அல்ல. நிறைய பேர் ஆவியில் பரலோக தரிசனத்தை கண்டிருக்கின்றார்கள், அதை நான் மறுப்பதே கிடையாது. நல்ல நல்ல பரிசுத்தவான்கள் தாங்கள் பரலோகத்துக்கு தரிசனத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு
பரலோகத்தை கண்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நான் மறுப்பது கிடையாது. ஆனால் அதே நேரம் இந்த சும்மா கண்டவனும் கடியவனும் அந்த கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தோகை விரித்தாட என்று சொல்வது போல நான் பரலோகத்துக்கு போனேன். சில பேர் பரலோகத்துக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை போய் வருவார்கள். இதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சா அதெல்லாம் நான் நம்புவது கிடையாது. ஆனால் ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையாய் பரிசுத்தவான்களாய் தியாகமாய் வேதத்துக்கு முரண்பாடு இல்லாமல் கர்த்தருடைய பாதத்திலே பல மணி நேரங்கள் காத்திருக்கின்ற ஊழியக்காரர்களை நமக்கு தெரியாமல் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பரலோக தரிசனத்தை கண்டிருக்கின்றார்கள், அது வேறு. ஆனால் என்னை பொறுத்தவரை பரலோகத்துக்கு போய் வந்த ஒரே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சபையும் சரி, அந்த பரதீசில் இருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம் என்பது உறுதி, அது வேறு. ஆனால் இன்று வரை பரலோகத்துக்கு ஒருவர் போய் வந்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிற யோவான் கூட ஒரு தரிசன ஆவிக்குரிய விதத்தில் 4வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தலிலே அவர் மேலே போய் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்றபடி பரலோகத்துக்கு போய் வந்ததென்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்னுடைய மனவாட்டியாகிய சபையை திருமணம் செய்கின்ற நாள் வரை நான் ஒருவர் பரலோகத்துக்கும் எருசலேமுக்கும் போக்குவரத்தாய் இருக்கிறேன். அப்போ இதில் ஒரு முக்கியத்துவத்தை அவர் காண்பிக்கிறார். பாருங்கள், வெள்ளை போல மலை பரலோகம், சாம்பிராணி மலை எருசலேம். பரலோகத்தோடு இந்த பூமியின் எந்த இடத்தை இணைக்கிறார் என்று பாருங்கள், எருசலேமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை முதல் 3 முக்கியமான இடங்கள்: 1 பரலோகம், 2 பரதீசு, 3 எருசலேம். இப்போ அதற்காக இன்றைய எருசலேம் பரலோகம் பரதீசு அப்படி நான் சொல்லவில்லை. ஆனால் எருசலேம் இஸ்ரவேலின் நித்திய தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீது அந்த இடத்தை தலைநகரமாய் மாற்றினார். இயேசுவானவர் அங்கு வந்து அங்கு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். எருசலேம் தேவாலயம் அங்கே இருந்தது. எருசலேம் என்றால் எருசலேம், அவ்வளவுதான். இந்த நாட்களிலே சிலர் இந்த இஸ்ரவேலுக்கு போய் வருகிறவர்களை சாடு என்று சாடுகிறார்கள். புனித யாத்திரை என்று போகிறார்கள். ஏன் அங்கு போனால் மட்டும்தான் இயேசுவானவரை தரிசிக்க முடியுமா? இங்கிருந்து ஜெபித்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்றெல்லாம் சொல்வார்கள். அவ்வளவும் உண்மை எங்கிருந்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார். யோனா எங்கிருந்து ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்? மீன் வயிற்றுக்குள்ளே சமுத்திரத்தில் இருந்து அவர் ஜெபித்தார். அதையே ஆண்டவர் கேட்டார். அப்போ நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்ன? அதுவல்ல. ஆனால் எருசலேமுக்கு போகும் பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு நிலையே தனி. என்னுடைய உபதேசங்களிலே இஸ்ரவேலின் முக்கியத்துவம், எருசலேமின் விசேஷத்துவம் எல்லாம் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்திருக்கலாம், பார்த்திராதவர்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த எருசலேமுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அது எனக்கு கவலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எருசலேமுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் பொழுது அவருடைய மனவாட்டியாகிய நாம் எருசலேமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதா என்ன? அப்போ இந்த இடத்துல சாம்பிராணி மலை என்று எருசலேமை அவர் குறிப்பிடுகிறார். வெள்ளை போல மலை என்று அவர் பரலோகத்தை குறிப்பிடுகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாராம்? சபையானது அந்த முதல் 5 வசனங்களிலே, 4ஆம் அதிகாரம் 5 வசனங்களிலே தன் எதிர்பார்ப்புக்கு அமைய சபையானது மாறிக்கொண்டு வருகிறது. சபை அப்படி மாறிக்கொண்டு மனவாட்டியாக ஆயத்தமாகிக் கொண்டு வரும் அதே நேரம் மணவாளனாகிய நான் பரலோகத்துக்கும் பூமியிலே அதுவும் எருசலேமுக்கு போக்குவரத்தாய் இருப்பேன். அதாவது இருப்பு கொள்ளாமல் எப்போ இதெல்லாம் முடியும், எப்போ சபையை நான் எடுத்துக்கொள்வேன், எப்போ அந்த ஆயத்தமாகிற அந்த 7 வருடங்கள் முடியும், எப்போ வெளிப்படுத்தல் 19 அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வரும் என்ற அந்த ஆசையில் ஆர்வத்தில் அவர் இருக்கின்றதாக அவர் இங்கு காண்பிக்கிறார். அன்பானவர்களே, இதிலே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு ஏதோ
அவர் பாட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். இன்னும் பாருங்கள் 2000 வருடங்கள் ஆகியும் அவர் வரவில்லை. ஏன் அவர் இப்படி பிந்தி பிந்தி வராமல் இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆதங்கம் சபைக்கு இருக்கிறது. அந்த காலத்திலேயே 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இயேசுவின் வருகை இன்று நடக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் இருந்தார்கள். காலாகாலமாக இயேசுவானவர் இதோ வந்து விட்டார், அதோ வந்து விட்டார், இதோ வருகிறார், அதோ வருகிறார் என்று ஏங்கிக் கொண்டே இருந்திருக்கின்றார்கள். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட 1979 ஆண்டிலேயே நமக்கு ஊட்டப்பட்ட ஒரு ஆவலில் ஒன்றுதான் இயேசுவின் வருகை. ஆனால் பாருங்கள், இந்த 2000 வருடங்கள் ஆகியும் அவர் இன்னும் வரவில்லை. ஆகவே சிலர் நினைக்கிறார்கள், நமக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு இல்லை போல் இருக்கிறது. அவர் வர வேண்டும் என்று சபைக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு இல்லை போல் இருக்கிறது. இல்லை அன்பானவர்களே, அப்படி அல்ல. அவரும் வர ஆசையாய்த்தான் இருக்கிறார், ஆவலாய் இருக்கிறார், ஆதங்கத்தோடு இருக்கிறார் என்றதை 4:6 பார்க்கிறோம். எப்பொழுதடா இந்த பகல் குளிர்ச்சி ஆகும், எப்பொழுதடா இந்த நிழல் சாய்ந்து போகும், அந்த மாலை எப்பொழுது வரும், இந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. இருப்பு கொள்ளாமல் அவர் பரலோகத்துக்கும் பூமிக்குமாய் போக்குவரத்தாய் இருக்கிறார். ஆனால் ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தார் மேல் வைத்த அந்த அன்பு. சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் சென்றடைய வேண்டும், எல்லாருக்குமே இயேசுவை பற்றி தெரிவிக்கிற அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டுமே என்ற ஒரு அன்பினால்தான் அவர் காத்திருக்கிறாரே ஒழிய, அன்பானவர்களே, நமக்கு இருக்கின்ற அந்த ஆவல் அவருக்கு இல்லாமல் இல்லை. அதை விட அவருக்கு அந்த ஆவல் இருக்கிறது. அவர் நினைத்தால் இப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வந்து விடலாம். ஆனால் எத்தனையோ மக்கள் அழிந்து போவார்களே என்பதற்காகத்தான் அவர் காத்திருக்கிறார். புரிகிறதா? அடுத்த வசனத்தை பாருங்கள். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. 7ஆம் வசனம். உன்னில் பழுதொன்றும் இல்லை. இது எதை காட்டுகிறது தெரியுமா? நன்றாய் கவனிங்கள். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று இப்பொழுது இருக்கின்ற நிலையை அவர் காட்டவில்லை. அந்த முதல் 5 வசனங்களில் அவர் முன்வைத்தாரே, சபையே, இவைதான் நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறேன் என்று. அந்த எதிர்பார்ப்புக்கு அமைய நீ உன்னை சரி செய்து கொண்டு எனக்கு பிரியமானபடி நீ உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாய் என்று நினைக்கிறேன். அப்படி நீ மாற்றிக்கொண்டால் உன்னில் பழுதொன்றும் இல்லை. இதைத்தான் இயேசுவானவர் சொல்லுகிறார். இது அவருடைய ஆதங்கத்தை காட்டுகிறது, அவருடைய ஆவலை, ஆசையை காட்டுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை பழுதொன்றும் இல்லாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஏங்குகிறார். அப்படினால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. இந்த ரூபவதி என்ற அந்த சொல்லை அன்றைக்கு உங்களுக்கு விளக்கினேனா இல்லையா? அதில் என்ன சொன்னேன்? அந்த அந்த சொல், எபிரேய சொல், வெள்ளை நிறத்தை காட்டுகிறது என்று சொன்னேன். வெள்ளை எதை குறிக்கும் என்று சொன்னேன்? பரிசுத்தத்தையும் நீதியையும் குறிக்கும் என்று சொன்னேன். அப்போ என்னுடைய, உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? கடமை என்ன தெரியுமா? நம்மை இன்னும் 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 பரிசுத்தமாக்கி கொள்ளுவது. நமக்கு இருக்கின்ற பரிசுத்தம் இல்லாத அம்சங்கள் என்னவென்று நமக்கு தெரியும். அப்படித்தானே? என்னிடத்துல கேட்காதீர்கள், பாஸ்டர் சுரேஷ் எங்கே சொல்லிக் கொடுங்கள் பார்க்கலாம், பரிசுத்தம் இல்லாதவை என்ன? நமக்கா தெரியாது. எனக்கு தெரியாதா எனக்கு எத்தனை பலவீனங்கள் இருக்கின்றன என்று? ஆவிக்குரிய பலவீனங்கள், பரிசுத்தமின்மைகள், ஆத்துமத்துக்குரிய பரிசுத்தமின்மைகள், சிந்தனையிலே, சித்தத்திலே, உணர்ச்சியிலே இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய அம்சங்கள் எத்தனை இருக்கின்றன என்று எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. என்னை பற்றி எனக்கு தெரியாதா? என்னுடைய சரீரப்பிரகார பலவீனங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதா? எனக்கு வருகிற முட்கோபங்கள், எனக்கு வருகிற எரிச்சல்கள், எனக்கு இருக்கிற பொறுமையின்மைகள், அவ்வப்போது என் வாயிலே இருந்து புறப்படுகிற சில அவ்வளவு நல்லதல்லாத வார்த்தைகள். நான் தூஷணத்தை பற்றி பேசவில்லை. தூஷணம் பேசாவிட்டாலும் பேசக்கூடாதவற்றை பேசுகின்ற மக்கள் தான் இன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் ஒருவன்.
என்னோடு இருப்பவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை தொலைக்காட்சியிலே மாத்திரம் பார்த்து கொண்டு பாஸ்டர் சுரேஷுக்கு கோபமே வராது, பாஸ்டர் சுரேஷ் ரொம்ப பரிசுத்தவான், பாஸ்டர் சுரேஷ் எப்பொழுது பார்த்தாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் என்று உதடுகளின் ஸ்தோத்திரப்படிகளால் தான் அவர் நிரம்பி இருப்பார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது பெரிய தவறு அன்பானவர்களே. நம் பலவீனங்கள் நமக்கு தெரியும். அந்த பலவீனங்களை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த உண்மை நேர்மை கிறிஸ்துவாகிய நமது மணவாளன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், ஒரு விசுவாச தாயாராய் தந்தையாராய் இருக்கலாம், ஒரு புதிய விசுவாசியாக இருக்கலாம், பழைய வேதத்தை நன்கு கற்றறிந்த ஒரு ஒரு ஊழியராய் விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் அன்பானவர்களே, நமக்கெல்லாம் குறைகள் இல்லையா என்ன? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆராய வேண்டும். திருவிருந்து எடுக்க போகும் பொழுதெல்லாம் இதை செய்கிறோமா இல்லையா? நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து அறிந்து திருவிருந்து எடுக்கிறோம் அல்லவா? அதுபோல நாம் நம்மை ஆராய வேண்டும். நமது பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வெண்ணிறம் பரிசுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து 1 யோவான் 1 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது போல 8, 9 வசனங்களிலே அப்படியே பரிசுத்தமின்மை, பாவங்கள், அசுத்தங்கள் நமக்குள்ளே நம்மை அறியாமலேயே புகுந்தால், அறியாமல் மாத்திரமல்ல அறிவோடையே புகும். மனம் திரும்பி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வாழ வேண்டும். புரிகிறதா? அது மாத்திரமல்ல, வெண்மை என்பது நீதியையும் குறிக்கும். நீதி என்பது தேவனோடையான சரியான உறவு. அப்போது நிறைய அவரோடு ஜெபத்தில் செலவிட வேண்டும். ஸ்தோத்தரித்து துதித்து நமஸ்கரித்து விண்ணப்பித்து அவரோடு நாம் பேச வேண்டும். அவர் பேசி அவருடைய வார்த்தையை நிறைய வாசிக்க வேண்டும். புரிகிறதோ புரியவில்லையோ புரியாதவற்றையும் வாசிக்க வேண்டும் அன்பானவர்களை. புரிகின்றவற்றை மட்டுமல்ல, புரியாதவற்றையும் வாசிக்க வேண்டும். அப்போ இந்த ரூபவதியே என்று அவர் சொல்லும் பொழுது, நீ வெண்ணிறமானவள், பரிசுத்தமானவள், நீதியானவள், உன்னில் பழுதொன்றும் இல்லை என்கிறார். அப்போ அன்பானவர்களே, பழுதுகள் நம்மிடத்திலே இருக்கின்றது என்று நமக்குத்தானே தெரியும். அப்போ நம்முடைய பழுதுகளை நாம் அகற்றி பழுது இல்லாதவர்களாக மாற முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ என்னுடைய 41 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில், 34 வருட ஊழிய வாழ்க்கையில் அன்பானவர்களே, இன்றும் என்னிடத்திலே பழுதுகள் உண்டு. நான் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனால் முன்பு இருந்த அளவுக்கு இல்லை. அந்த பழுதுகளை எல்லாம் மாற்றி 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 மாற்றிக்கொண்டே வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். தேவன் தனது வார்த்தையால் அவற்றை எனக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தம் மேல் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இதற்கு ஆங்கிலத்திலே ப்ரோசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் என்பார்கள் இறையியலாளர்கள். இப்படி பரிசுத்தமாகிக் கொண்டே வர வேண்டும். ஆனால் இன்னும் பழுதுகள் இருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து அந்த பழுதுகளை அகற்றி அகற்றி இன்னும் பரிபூரணத்தை அடைய வேண்டும். ஒரு மணவாட்டி அந்த திருமணத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு துல்லியமாய் தனது பழுதுகளை கண்டுபிடித்து அகற்றி கொள்ளுவாளோ, ஒரு மணவாட்டி நகத்தை, அவளுடைய உடம்பை, அவளுடைய தலைமயிரை, அவளுடைய முகத்தை, அவளுடைய கால் நகத்தை, இப்போ எல்லாவற்றையும் சுத்தமாக்கி அழகாக்கி அந்த மணவாட்டியாய் அவள் வரும் பொழுது எப்படி பழுதில்லாதவளாக இருக்க முயற்சிப்பாளோ அதே முயற்சி உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கம்தான் எனக்கு இந்த 7வது வசனத்திலே தெரிகிறது. ஆகவே அன்பானவர்களே, 6வது வசனம், பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் பரலோகத்திலும் சாம்பிராணி மலையிலும் எருசலேமிலும் போயிருப்பேன் என்கிறார் மணவாளன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. ஆஹா, அவர் நம்மை பார்க்கின்ற விதத்தை பாருங்கள், என்னே அழகு, உன்னில் பழுதொன்றும் இல்லை. சரியான்பானவர்களே, இப்பொழுது நான் உங்களை போக விடுகிறேன். ஆனால் ஒரு அழகான காரியத்தை படிப்பதற்கு அடுத்த பாடத்துக்கு வாருங்கள். 8வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து விட்டு வாருங்கள். 8லிருந்து கொஞ்சம் வாசித்து விட்டு வாருங்கள். அடுத்த பாடத்திலே இன்னும் சில ரகசியங்களோடு உங்களை சந்திக்கிறேன். ஆகவே இயேசுவின் பிரியமே, இயேசுவின் ரூபவதியே, பழுதில்லாத மணவாட்டியே, போய் வாருங்கள். சந்திப்போம்.